வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பாவத்தை செய்து இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க, ரொம்ப நல்லது. ஆனால் பாவம் செய்த உடனே என்ன நடக்குது? அதான் இப்ப முக்கியமான கேள்வி. பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள், இடம் கூடாதிருங்கள்னு ஆவியானவர் சொல்றார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை, தேவையில்லாத கெட்ட படங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவையில்லாத கோபப்பட்டு எரிச்சல் பட்டு நீங்கள் பேசுவீர்கள் என்றால், தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செய்வீர்கள் என்றால், அந்த பாவம் மட்டுமல்ல, அந்த பாவத்துக்கு பின்னாக ஒரு அசுத்தாவி இருக்கும். அந்த அசுத்தாவியும் சேர்ந்து உங்களுக்குள்ள வந்துடும். என்ன வந்துடும்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கோபப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லொல்லு முள்ளு கோபப்படுறீங்கன்னு சொல்லுங்க. இப்போ அந்த கோபத்தின் ஆவி என்ன வந்துடும்? உங்க இருதயத்துக்குள்ள வந்துடும். கெட்ட படங்களை பார்க்குறீங்கன்னா இச்சையின் ஆவி உள்ளுக்குள்ள வந்துடும். லவ் ஸ்டோரியை பார்க்குறீங்கன்னா காதலை தூண்டுற ஆவி எங்க வந்துடும்? உள்ளுக்குள்ள வந்துடும். பிரிவினை ஆவி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டீங்க அப்படின்னா பிரிவினை ஆவி என்ன செஞ்சிடும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்துடும். இப்ப இந்த உள்ளத்துல வந்த ஆவி வெளியே போகணும். அதான் இப்ப நமக்கு மேட்டர். அது எப்ப வெளியே போகும், எப்ப வெளியே போனா நமக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கும்? அதான் இப்ப நமக்கு கேள்வி. முடிஞ்சா எழுதிக்கோங்க. பாவத்திலேயே 3 வகைகள் இருக்குது. 3 வகைகள்னா அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டிய பாவம் ஃபர்ஸ்ட், செகண்ட் வெறுக்க வேண்டிய பாவம், ரெண்டாவது என்னதுங்க வெறுக்க வேண்டிய பாவம், மூன்றாவது ஓட வேண்டிய பாவம். என்ன பாவம் இருக்குதுங்க? ஓட வேண்டிய பாவம் இருக்குது. நல்லா கவனிக்கிறேன். நிறைய பேர் இயேசு கிட்ட பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடுறது கூட சிலர் ரெடியா இருக்கிறாங்க, சிலர் விடுறதே இல்லை, அது வேற மேட்ரு. ஆனா விடணும், சரிதானா? முதல் பாயிண்டே பாவத்தை அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? விட்டு விடணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வெறுக்க வேண்டிய பாவம் இருக்குது. என்ன பாவம் இருக்குங்க? வெறுக்க வேண்டிய பாவம். அப்பதான் பிசாசு வெளியே போவான். மூன்றாவது ஓட வேண்டிய பாவம் இருக்குது. என்ன பாவம் இருக்குங்க? ஓட வேண்டிய பாவம் இருக்கு. நாங்க சொன்னோம், நீங்க ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற அசுத்தாவி உள்ளத்துல என்ன செஞ்சிடும்? வந்து உட்கார்ந்துடும். இப்ப கோபத்தின் ஆவி உள்ளத்துல வந்துடும், இச்சையின் ஆவி உள்ளத்துல வந்துடும், விபச்சார வேசித்தன் ஆவி உள்ளத்துல வந்துடும். நீங்க ஏதாவது தேவையில்லாத பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆவி வந்து உள்ளத்துல ரெண்டு போட்டுரும். இப்ப இயேசு கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறீங்க, ஏசப்பா என் பாவத்தை என்ன செய்யும்? மன்னியும். அதுல நம்ம இப்ப சொன்ன 3 காரியத்தை மன்னிப்பு சொன்னோம். பாவம், மீறுதல், அக்கிரமம். மன்னிப்பு கேட்டது ரொம்ப நல்லது. ஆனா அந்த திருட்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா? அந்த திருட்டு பையன் எந்த திருட்டு பையன்? இந்த கோபத்தின் ஆவி, இந்த எரிச்சலின் ஆவி, இந்த பிரிவினின் ஆவி, இந்த இச்சையின் ஆவி, இந்த விபச்சார ஆவி, குடும்பத்துக்குள்ள டைவர்ஸை கொண்டு வர்ற அசுத்த ஆவி, சரிதான? கனவு திரையின் ஆவி, இந்த ஆவி உள்ளங்களை தான் 2 போட்டு உட்கார்ந்துருக்கும். நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க பாவங்களை என்ன செய்யணும்? கழுவி சுத்திகரிக்கும். ஆனாலும் இந்த திருட்டு பையன் உள்ளங்களை தான் என்ன செஞ்சிருக்கோம்? உட்கார்ந்துருக்கோம். இப்ப இந்த திருட்டு பையன் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? வெளியே போகணும். அப்பதான் நமக்கு நிரந்தர ஜெயம் என்ன செய்யும்? கிடைக்கும். அவன் எப்ப போவான் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். Hebrews chapter 1:9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிறோம் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன செஞ்சாரா? வெறுத்தாரா? நல்லா கவனிக்கணும். எதை விரும்பினார் இயேசு கிறிஸ்து? நீதியை விரும்பணும். நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க விரும்பாம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சில ஆத்மாக்களுக்கு எந்த விருப்பமும் இருக்காது, எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, எந்த தாகமும் இருக்காது, எந்த வாஞ்சையும் இருக்காது. வாஞ்சை இல்லாத ஆட்களோடு கர்த்தர் பேச மாட்டார். விருப்பம் இல்லாத ஆட்கள் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து விருப்பம் இல்லைன்னா உன்னால கீழ்ப்படியவே முடியாது. பரிசுத்தமா வாழ விருப்பம் இல்லைன்னா உன்னால பரிசுத்தமா வாழவே முடியாது. தேவ சத்தத்தை கேட்கணும்னு விருப்பம் இல்லைன்னா உன்னால தேவ சத்தத்தை கேட்கவே முடியாது. இன்றைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய இந்த கூட்டத்தில் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் ஒரு பெரிய அளவில் அபிஷேகம் எனக்கு வேணுங்கிற வாஞ்சை, தாகம், எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா.
அப்படி இருந்தால் தான் கர்த்தர் உங்களோடு என்ன செய்ய முடியும், பேச முடியும். நாங்களாம் இப்போ ஒவ்வொரு கூட்டத்துக்கு வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை இடங்கள்ல ஏசப்பா திரும்பினால ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பல வருடங்களா சபைகளுக்கு போய்கிட்டு இருக்கோம். பல சபைகளுக்கு கர்த்தர் திரும்பியா கொண்டு போகிறார். ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, இது வரைக்கும் இருந்ததை காரணம் 1000 மடங்கு அபிஷேகித்து பயன்படுத்தணும் கர்த்தரை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. எத்தனை மடங்குங்க? 1000 மடங்கு விருப்பம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. 1000 மடங்கு ஜெப வாழ்க்கையில மாற்றம் வரணும். 1000 மடங்கு பரிசுத்தத்துல மாற்றம் வரணும். 1000 மடங்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். 1000 ஆத்துமாக்கள் பெருகணும் அப்படிங்கிற வாஞ்ச தாகம் எதிர்பார்ப்பு கன்ஃபார்மா என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாங்க 11 வசனத்துல நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பாருங்களோ 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் சொல்லியபடி என்ன செய்வாராக. அப்ப நம்ம ஆண்டவர் எதை விரும்புகிறார், நாம் 1000 மடங்கு வளர்ச்சி அடைந்து விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை மடங்கு வளர்ச்சி அடைந்து சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, 1000 மடங்கு வளரணும், 1000 மடங்கு ஊழியம் செய்யணும், 1000 மடங்கு தேவ சித்தத்தை என்ன செய்யணும். அல்லேலூயா. 1000 மடங்கு பாஸ்டரோடு சேர்ந்து ஊழியம் செய்யணும். என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். ஏதோ 10ஓடு 1 11 அத்தோடு நானும் 12 அப்படின்னு வாழக்கூடாது. எப்படி வாழக்கூடாது, 10ஓடு 1 11 அத்தோடு சேர்ந்து 12 அப்படின்னு நினைச்சக்கூடாது. வந்து இருக்கிற இடத்த தேய்ச்சிட்டு பாயை தேய்ச்சிட்டு போயிடக்கூடாது. வாழ்க்கையில மாற்றம் வரணும். அல்லேலூயா. என்ன வரணும் சொல்லுங்க. அதனால இந்த கூட்டத்தின் முடிவுல கர்த்தர் 1000 மடங்கு நிரப்ப போறாரு. எத்தனை மடங்கு நிரப்ப போறாரு? 1000 மடங்கு அபிஷேகத்தை எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. வேணுமா வேண்டாமா? விருப்பம் இல்லாத ஆத்மா கர்த்தர் நிரப்ப மாட்டாரு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, நான் ஒரு வாலிப தம்பிக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த தம்பி குடும்பத்துல பிரிவினை, 3 வருஷமா பிரிவினை, கணவன் மனைவி பிள்ளை பிரிஞ்சு உட்காந்துருக்காங்க. அவர் பார்க்காத பாஸ்ட் கிடையாது, சரிதானா, ஜெபிக்காத சில ஊழியர்களும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட். அதனால அவர் பார்த்தீங்கன்னா சரியா ஃபர்ஸ்ட் வர்றாரு, வந்துட்டு போறாரு, பாவம் போறாரு, வந்துட்டு போறாரு, வந்தா ஜெபம் பண்ணாரு, சரிதானா, அதனால ஜெபம் பண்ணி போறாரு, ரைட் விடுங்க அப்படின்னு. ஆனா கூப்பிட்டுருக்காங்க, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நான் புரண்டு ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவரே என்னப்பா என்ன வார்த்தை கொடுக்குறீங்க அப்படின்னு. ஒரு வார்த்தையும் எனக்கு வரல. ஃபைனல் வீட்டுக்கு பக்கத்துல போயாச்சு, ஃபர்ஸ்ட்ல போய்கிட்டு இருந்தோம். என்ன ஆண்டவரே ஒரு வார்த்தையும் தர மாட்டேங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு எந்த எதிர்பார்ப்போ, எந்த வாஞ்சையோ, எந்த விருப்பமோ, எந்த மாற்றத்தையும் அவன் விரும்பல. எந்த மாற்றத்தையும் என்ன செய்யல. ஏன்னா அவனுக்கு விசுவாசமே இல்ல. நான் குடும்பத்தை கட்டுகிற தேவன் அப்படின்ற போப்பே அவனுக்கு இல்ல. 3 வருஷம் பிரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்னத்தை நம்ம நடக்கும் போது. ஆனா சர்ச்சுக்கு போறான். எதுக்குடா சர்ச்சுக்கு போறேன்னு கேட்டேன். என்ன பண்றது, இயேசுக்கு தெரியும், அதனால என்ன போய்கிட்டு இருக்கேன், சர்ச்சுக்கே போய்கிட்டு இருக்கேன். இப்படி இருந்தா உன் நிலைமை எப்படிதான் இருக்கும், 10ஓடு 1 அப்படிதான் இருக்கும். அது என்ன மாற்றமும் கிடையாது. சரி, நான் 10ஓடு 1 11 தேய்க்குன்னு நினைச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒண்ணு நடக்கும் போது இல்லை. அதனால எதிர்பார்ப்பு என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவனுக்கு எந்த எதிர்பார்ப்பு, வாஞ்ச தாகம் எதுவுமே இல்லை. நான் இவனுக்கு என்னத்தை பேசுறது, என்ன விசுவாசமே இவனுக்கு இல்லையே, போப்பே இல்லையே, அவனுடைய சொல்லு பிடிக்குது. என்ன இல்லை, நான் குடும்பத்தை கட்டுகிற தேவன் அவனுக்கு சொல்லு, ஆனா அவனுக்கு அந்த புத்தியே கட்டணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு நம்பிக்கையும் போச்சு. 3 வருஷம் ஆனதுனால. ஏன்னா பிரச்சனையை பார்த்து அவருக்கு தோல்வினால ஐயாவுக்கு எந்த இல்லை, விசுவாசமே இல்லை. நீங்களும் அப்படி உட்காந்தீங்கன்னா ஒண்ணுமே என்ன செய்ய போறது இல்லை. ஏதோ பாசு கூட்ட வச்சுட்டாரு, நானும் 10ஓடு 11 என்ன செய்ய போறேன், உட்காந்து போறேன்னு இருக்கிறாரு. இன்றைக்கு கூட்டத்துல 1000 மடங்கு அபிஷேகம் எனக்கு வேணும். 1000 மடங்கு என் ஜெப வாழ்க்கை மாறணும். 1000 மடங்கு நான் தேவனுக்கு எழுப்பி பிரகாசிக்கணும். 1000 ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரணும் அப்படிங்கிற தாகம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அந்த தம்பிட்ட போய் பரவ கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அதுக்கு என்னென்ன மெசேஜ் கொடுக்குன்னு கர்த்தர் கொடுத்தாரு. அந்த மெசேஜ் எல்லாம் சொன்னேன். ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு பிறகு சொன்னேன், ஆமா பாஸ்டர் நீங்க சொல்ல அத்தனையும் உண்மை. எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே, நீங்க ஏதோ வந்துட்டு போங்க, என்ன செய்யுங்க. ஏன்டா இதுக்காக தான் நாங்கள் 4 மணி நேரம் பிரயாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறது நீ கூப்பிட்டு நாங்கள் வந்தது பார்த்தியா, இந்த பொண்ணு எங்க போய் சொல்றதுன்னு யோசித்தேன். அல்லேலூயா. அதனால எதிர்பார்ப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்கு சொல்றேன்னா, விருப்பம் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா.
நீ விரும்பாவிட்டால் மாற்றங்களை கர்த்தரும் தர முடியாது. உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு விரும்பணும். என்ன செய்யணும்? நான் தேவனுக்கா பயன்படணும். என்ன செய்யணும்? விரும்பணும். தேவ சித்தத்தை செய்யணும். என்ன செய்யணும்? விரும்பணும். ஆசை இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆசையே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. அல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவர்கள் நிறைய பேருக்கு விருப்பமும் இல்லை, வாஞ்சியும் இல்லை. ஏன்னா நான் தனியா ஜெபம் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருக்கேன். தனியா ஜெபம் பண்ணும்போதே இங்க நான் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா புலம்பிட்டாங்க. புலம்பி ஆண்டவர் என்ன நடந்துருக்குது, ஏன் ஒண்ணுமே ஏதோ மந்திரி மாதிரி உட்கார்ந்த மாதிரி இருக்குது, என்ன ரீசன் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு நான் பிற போராடி ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக வார்த்தையை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு என்ன தேவை? விருப்பம் வேணும், வாஞ்ச வேணும், ஆசை வேணும். அல்லேலூயா. வளர்ச்சி விரும்பணும். வளர்ச்சி விரும்பல அப்படின்னா வளர்ச்சியே வராது. மாற்றத்தை விரும்பணும். மாற்றத்தை விரும்பல மாற்றமே என்ன செய்யாது, வராது. ஏதோ ஒண்ணு வாழ்ந்தோம் பிறந்தோம் சேர்த்தோம். எப்படி வாழ்ந்தோம் பிறந்தோம் சேர்த்தோம், கதை என்ன செஞ்சு வச்சு முடிஞ்சு வச்சு அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்காக சாதனை படைக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க? சாதனை படைக்கணும். சாதனை படைக்கணும்னா எலிசாவை போல வாஞ்ச வேணும். எலிசாவுக்கு என்னது? உம்மிடத்துள்ள ரெட்டிப்பான வரை எனக்கு என்ன வேணும்? எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற தாகம் இருந்ததுனால தான் எலிசாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நாம உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு தான் ஆவியானுடைய பலத்தினால வந்து நிக்கணும். இந்த கூட்டங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்யணும்? தரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால இந்த கூட்டத்தின் முடிவில் நிறைய பேருக்குள்ள இருந்து அசுத்த ஆவிகள் வெளியே போறதை பார்க்க போறீங்க. கர்த்தர் பெரிய லெவல்ல அபிஷேகம் பண்றதை பார்க்க போறீங்க. அதனால எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை ஆவியான தாசையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன செய்தாராம்? வெறுத்தார். நீதி என்றால் தேவ சித்தம். நீதி என்றால் என்னதுங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்லாம் அவர் விரும்பினதெல்லாம் என்ன தெரியுமா? பிதாவே உங்க சித்தத்தை நான் என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல இயேசுவோட விருப்பம் இருந்துச்சு. விருப்பம் இருந்தா தான் அதை செய்து முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. முதல்ல விருப்பம் வேணும். இரண்டாவது வெறுக்க வேண்டியது என்ன செய்யணும்? வெறுக்கணும். வெறுக்க வேண்டியது என்ன செய்யணும்? இயேசு என்ன செய்தார்? அக்கிரமத்தை வெறுத்தார். என்ன செய்தாரா? அக்கிரமத்தை. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நான் இயேசு கிட்ட நான் கோபப்பட்டிருக்கேன், நான் வந்து கோபப்பட்டு ஒரு பாவம் செஞ்சிருக்கேன், காமனா பாவம் செஞ்சிருக்கேன், அல்லது இச்சித்திருக்கிறேன், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவம் செஞ்சிருக்கேன். பாவம் செஞ்சதுனால இப்ப அந்த அசுத்தம் உள்ளத்துல உட்கார்ந்துருக்கு. எந்த பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் பிளஸ் அதோடு சேர்ந்து அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்தாதி இருக்கும். நல்லா கவனிக்கணும். எந்த பாவம் செஞ்சாலும் சரிதானா, அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்தாதி இருக்கும். இப்ப நீங்க இயேசு கிட்ட பாவத்தை மன்னிப்பு கேட்கறீங்க, ரொம்ப நல்லது. ஆனா அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த மன்னிப்பு கேட்கல. எது மன்னிப்பு கேட்கல? பைபிள்ல ஆவியானவர் எழுதுகிறார், பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள், என்ன செய்யாதிருங்கள், இடம் கூடாதிருங்கள். யூதாஸை பாருங்களேன். யூதாஸ் வந்து பண ஆசைக்கு இடம் கொடுத்தான். என்ன ஆசை அவனுக்குள்ள இருந்துச்சு? இயேசுவுக்கா வாழணும்னு ஆசை இல்ல, ஐயாவுக்கு என்ன ஆசை? பண ஆசை. அந்த பண ஆசை வந்துச்சு பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்தாவி என்ன செஞ்சுச்சு? வந்துச்சா வரலையா? சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய பேதை வந்ததென்று அறிந்து தம்முடைய அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியருக்கு அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் இருதயத்தை தூண்டின பிசாசானவன் அவர் இருதயத்தை என்ன செஞ்சானா? தூண்டி விட்ட பின்பு. அதான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வாசனம். போசனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் பாருங்க. முதல்ல சாத்தான் என்ன செஞ்சான்? தூண்டி விட்டான். 2வது வசனத்துல சரிதானா, இருதயத்தை தூண்டி விட்டான். அடுத்து பாருங்க 26ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து அவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் என்ன செஞ்சானா?
என்ன பண்றான்? யோசித்து பாருங்களேன். ஏன் சாத்தான் புகுறான்? நிறைய பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாவம் செய்யும் போது அசால்ட்டா விட்டுறது. என்ன செய்யறது? அசால்ட்டா நீங்க பாவம் செய்யறத விட்டுட்டீங்க அப்படின்னா சரிதானா, சாத்தான் ஒரு ஸ்டேஜ்ல உங்களை ஓவர் கம் பண்ணிடுவான். என்ன பண்ணிடுவாங்க? ஓவர் கம் பண்ணும்போது நீங்க பாவத்தால டோட்டலா தேவனை விட்டு என்ன செய்யப்படுவீர்கள்? பிரிக்கப்படுவீங்க. என்ன செய்யப்படுவீங்க? நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கீங்களா, கோபத்தை இயேசுகிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா ஒரு 2 நாள் கோபப்படாம இருப்பாங்க. 3ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க? கோபப்படுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க அறிக்கை பண்ணி ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு கூட ஒரு எண்ணம் வரும், நம்மளாம் கோபத்தை என்ன செய்ய முடியாது, இந்த எரிச்சலை நம்மளால என்ன செய்ய முடியாது ஜெயிக்க, இந்த பாவத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது, ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்குள்ள போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏசப்பட்ட இடம் மட்டும்தான் மன்னிப்பு கேட்டிருக்கோம். கோபம் செஞ்ச பாவத்தை என்ன செஞ்சிருக்கோம்? மன்னிப்பு கேட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாக கோபத்தின் ஆவிக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன், இந்த பாவத்தை மன்னிப்பு என்ன செஞ்சது கிடையாது, மன்னிப்பு கேட்கல. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையை, நீ எப்பொழுது நீ பாவம் செய்தாலும் 2 காரியத்தை மன்னிப்பு கேட்கணும். 1, நீ செய்த பாவம். செகண்ட், அதுக்கு பின்னாக ஒரு அசுத்தாவி நிற்கும். அந்த அசுத்தாவிக்கு நான் இடம் கொடுத்த பாவத்தை என்ன செய்யும்? மன்னிப்பு கேட்கணும். சரிதான்? அதான் நீதிமொழிகள் 28:13. 2வது பாயிண்ட், நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன செய்திருக்கிறேன்? வெறுத்திருக்கிறேன். 2வது பாயிண்ட், நான் 2 காரியத்தை வெறுக்கணும். என்ன 2 காரியம்? அந்த பாவம் பிளஸ் அந்த பாவத்தின் மூலம் ஒரு அசுத்தாவிக்கு இடம் கொடுத்த பார்த்தீங்களா, அந்த அசுத்தாவிக்கு இடம் கொடுப்பதை நான் வெறுக்கணும். வாயை திறந்து. சரிதானா? எப்படி வெறுக்கிறது? எக்ஸாம்பிளுக்கு வாயை திறந்து சொல்லணும், ஏசப்பா அந்த கோபத்தையும் கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும், இச்சையையும் இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும், காதலையும் காதலை தூண்டுகிற ஆவிக்கு இடம் கொடுப்பதையும், கெட்ட தொடர்பையும் கெட்ட நபரை தொடர்பு கொள்ளும்படி தூண்டுகிற அசுத்தாவிக்கு இடம் கொடுப்பதையும் நான் மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விடுகிறேன். எந்த நாமத்துல? எந்த நாமத்துல சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து என்ன செய்யணும்? நீங்க இப்ப அறிக்கை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல நீங்க மன்னிப்பு கேட்கிறீங்க, இயேசு உங்க வலது பக்கத்தில் இருப்பார். உங்களை குற்றம் சாட்டுறதுக்கு எப்பயும் சாத்தான் உங்க இடது பக்கத்தில் நிற்பான். சரிதானா? சாத்தான் எங்க இருப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை குற்றம் சாட்டுகிறவன் எப்பொழுதுமே பரலோக கவர்மெண்ட்ல என்ன செய்வானா, பரலோகத்துல போய் குற்றம் சாட்டு தான் உங்களுடைய டியூட்டியே. சரிதானா? உங்களுக்கு பரிந்து பேசும்படி இயேசு உங்க வலது பக்கத்தில் நிற்பார். உங்களை குற்றம் சாட்டுவதற்கு சாத்தான் இடது பக்கத்தில் என்ன செய்வான்? நிற்பான். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஏசப்பட்ட முதல்ல கோபத்தையும் கோபத்தின் மூலம் கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்த பாவத்தை மன்னிப்பு கேட்டாச்சு. இயேசுவின் ரத்தம் கழுவிருச்சு. ஆனாலும் திருட்டு போய் உலகெல்லாம் உட்கார்ந்துருக்கான். இப்ப நம்ம 2வது என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த கோபத்தையும் கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் நான் மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் வெறுத்து வெட்டு விலகுகிறேன். எந்த நாமத்துல? இந்த குடிகாரங்களை பார்த்திருக்கீங்களா? நான் வெறுக்கிறேன்னு சொல்லுவான், ஆனா முடியாது. பார்த்திருக்கீங்களா? சொந்த நாமத்தில் நம்மளால வெறுக்க முடியாது, ஆனா இயேசுவின் நாமத்தில் வெறுக்க முடியாத பாவம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. எந்த நாமத்தில் வெறுக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் நீங்க வெறுத்தா மட்டும்தான் உங்களால பாவத்தை என்ன செய்ய முடியும்? வெறுக்கவே முடியும். இல்லை அப்படின்னா உங்களால அந்த பாவத்தை என்ன செய்ய முடியாது? வெறுக்க முடியாது. சரி, இது 2ஐயும் நான் பண்ணிட்டேன், ஆனா திருட்டு பையன் நம்மளை விட்டு போயிருப்பானா? அதான் இப்ப நமக்கு கேள்வி. போக மாட்டான் அந்த திருட்டு பையன். ஏன்னா வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தது யாரு? நீங்களா இல்ல இயேசுவா? நீங்க தான் இடம் கொடுத்துருக்கீங்க. நீங்க இடம் கொடுத்தா யார் தான் துரத்தணும்? சொல்லுங்க. இயேசப்பா துரத்துற நீங்க துரத்துறீங்களா? இயேசப்பா துரத்த மாட்டாரு, நீங்க தான் துரத்துறீங்க. நீங்க துரத்துறதுக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா உங்க வீடு. அது யாருடைய வீடு? யாருடைய வீடு சொல்லுங்க. அவர் துரத்த போன சாத்தம் கேட்பான், அவன் தான் நான் என்ன கூப்பிட்டேனா, அவன் தான் கூப்பிட்டான் பாலிட்டு என்ன செய்யறான். சனியனே நான் பாருங்க, நான் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சேன், தெருவில் நான் மாடு அமைதியா போய்கிட்டு இருந்தேன். அவன் பாத்தீங்கன்னா சனியனே நான் உடனே நான் என்ன செஞ்சேன், எருமை மாடு நான் பாருங்க நான் வந்துட்டேன். என்ன செஞ்சேன்? சரி, என்னென்ன திட்டினால எல்லா ஆவியும் வந்து எங்க உட்கார்ந்துருக்கோம்? வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. பார்த்துருக்கீங்களா? எனக்கு எங்க வந்து உட்காந்துருக்குது? வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. இப்ப நீர் துரத்துல இருக்கீங்களே, உங்ககிட்ட என்ன மன்னிப்பு கேட்டாளா, விடுறேன்னு சொன்னாலா,
உடனே சொன்னா நான் போறேன் அப்படிமா. என்ன செய்யறேன்னு சொன்னா போறேன்னா ஆமாவ சொல்லவே இல்லைங்க, வெறும் மன்னிப்பு மட்டும்தான் கேட்டுக்கா, என்னை துரத்தவே. அதனால நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, ஒரு பாவத்தை மன்னிப்பு கேட்டீங்கன்னா 2 நாள் பாவம் செய்ய மாட்டீங்க, 3ஆவது நாள் அதே பாவத்தை கரெக்டா செய்வீங்க. எத்தனை நாள் செய்வீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வந்துடும். என்ன உணர்வு வந்துடும்? நம்மளால ஜெயிக்க 2 விதமான உணர்வு இருக்குது. சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 - 7 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 - 7. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். எங்க நிற்கிறானா பாருங்க, சாத்தா எங்க நிற்கிறான்? நம்ம கூட இடது பக்கம் நினைச்சான், அவன் எங்க நிற்கிறான்? வலது பக்கத்தில். இல்லாடி பாருங்க, அவர் யோசுவா. யோசுவா யாரு? பிரதான ஆசாரியன். யாருங்க? செருபாபேல் வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்ததான யோசுவா. சரிதானே? இந்த யோசுவா வந்து மோசையோடு வாழ்ந்த யோசுவா கிடையாது, இது செருபாபேலோடு வாழ்ந்த யோசுவா. ஆனா இவரும் பிரதான ஆசாரியன் தான். சரிதானா? இவர் பக்கத்துல இவருக்கு விரோதமா தீமை செய்யறதுக்கு ரெடியா நிக்கிறான். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். என்ன வஸ்திரம் தரித்தவனா நிற்கிறான்? ஒரு பிரதான ஆசாரியன் என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்க கூடாது. தேவன் கொடுத்த பரிசுத்த வஸ்திரங்களை என்ன செஞ்சிருக்கணும்? தரித்திருக்கணும். தேவனுக்கு ஆராதனை செய்ய போனா ஆசாரிய வஸ்திரம் இருக்குது, ஆரோனுக்குன்னு கர்த்தர் பிரித்தெடுத்த வஸ்திரம் இருக்குது. அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். அந்த வஸ்திரத்துக்கு மாற அழுக்கு வஸ்திரம் தரித்தா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவனை அடிக்கணும். அங்கே என்ன செய்யணும்? அடிச்சு காலி பண்ணணும். என்ன செய்யணும்? ஆனா தேவன் அடிக்காம விட்டுருக்காரு. தேவன் என்ன செய்யாம விட்டுருக்காரு. அதனாலதான் சாத்தான் சொல்லணும், என்ன இது உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் படி இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்து வச்சிருக்கான், பாவத்தோட இருக்கிறான், இவனை நீ அடிக்காம விட்டுருக்கிறே, என்ன செய்யாம விட்டுருக்கிறே? அடிக்காம விட்டுருக்கிறே அப்படின்னு அவன் கொந்தளிச்சு இப்ப குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கான். வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தர் வந்து, ஏன்னா ஆசாரியனுக்கு பரிசுத்த பாகை மேல இருக்கும். என்ன பாகை இருக்குங்க? பரிசுத்த பாகை இருக்கிறோம். அதுக்கு வெண் வஸ்திரம். இப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டின் படி பார்த்தா இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். அடுத்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் அதோடைய அர்த்தம். வாசிங்க. அவர் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவர் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை கற்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளை கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கு நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதுக்கு உனக்கு ஒரு இடத்த என்ன செய்ய உள்ளது. நம்ம பாஷையில சொல்ல போனா ஊழியம் செய்யறதுக்கு உனக்கு தருவேன். என்ன தருவேன்? ஊழியம் செய்வதற்கு சபையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யலாம்? கட்டலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்ல. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, சாத்தானுடைய பிரதான நோக்கம் என்னன்னா நம்மளை குற்றப்படுத்துவது. ஆவியானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை கண்டித்து உணர்த்துவது. என்னத்தை உணர்த்துவது? ஆவியானவர் நமக்கு வரும் பொழுது என்ன செய்வாரா? பாவத்தை கொடுத்தும் நீதியை கொடுத்தும் நியாய தீர்ப்பை கொடுத்து என்ன செய்வாரா? கண்டித்து உணர்த்துவான்னு யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நல்லா கவனிக்கிறோம். உங்களுக்குள்ள 2 விதமான உணர்வு வரும். நீங்க எந்த உணர்வுக்கு இடம் கொடுக்குறேன்னு ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணு குற்ற உணர்வு, இன்னொன்னு பாவ உணர்வு. என்ன உணர்வுங்க?
குற்ற உணர்வு வந்தா அது யார் கொடுக்கிறது? சாத்தான் கொடுக்குது. அது யார் கொடுப்பது? உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க ஒரு பாவம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. குற்ற உணர்வு எப்படி வரும் அப்படின்னா, நீலாம் கிறிஸ்டினானோ, நீலாம் ஜோம் பண்ணா இயேசு ஜபத்தை என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டாரு. நீ அடிக்கடி விழுந்து விழுந்து எந்திக்கிற கேஸ். இந்த பாவத்தெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது. இந்த கெட்ட சிந்தனைலாம் உன்னால ஜெயிக்க, ஒன்னால கோபத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வெக்ஸான எண்ணத்தை கொண்டு வந்து நீங்க இயேசு கிட்ட ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ண விடாதபடிக்கு அந்த உணர்வு உங்களை என்ன செய்யணும்? பிரிக்கும். ஜெபம் பண்ண விடாது. என்ன பண்ண விடாது? ஜெபம் பண்ண விடாது. சபையில சேர்ந்து ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ண என்ன செய்யாது? விடாது. ஜெபிக்கிறவங்களை கண்டாலே எஸ்கேப் ஆகி என்ன செய்ய சொல்லுவோம்? ஓட தோணும். சபை கூடி வருதலை விட்டு விட்டுட்டு என்ன செய்ய சொல்லுவோம்? ஓட தோணும். ஏன்னா நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை, நம்ம எதுக்குமே லாய்க்கு கிடையாது, நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது, நம்மளால ஜெபிக்க முடியாது, நம்மளால ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை சாத்தான் பார்த்தீங்கன்னா உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். இது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. இப்ப ஆவியானவர் நம்ம கூட பேசுறான்னு வச்சுக்கோங்க. நீங்க பாவம் செஞ்சது உண்மைதான், அதுக்காக அவர் பாவம் செய்யணும்னு சொல்ல மாட்டார். பாவம்னா பாவம் தான், சரிதானா? அதுல எந்த தப்புமே கிடையாது. அவர் கரெக்டா பாவத்தை உணர்த்தி என்ன சொல்வார் தெரியுமா? நீ போய் ஏசப்பாட்ட என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேளு. போய் முழங்கால் போட்டு என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. ஒழுங்கா சர்ச்சுக்கு போ. சர்ச்சில் போய் பாவத்தை கண்ணீர் விட்டு என்ன செய்ய? அழுகு. தேவன் என்ன செய்ய? மன்னிப்பு கேளு அப்படின்னு உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணா சமாதானமே என்ன செய்யாது? இருக்காது. அதனால எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு போய் ஆண்டவருடைய பாத்திரம் உட்கார்ந்து ஓன்னு உட்கார்ந்து, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் திருமணத்தை என்ன செய்யும்? மன்னியும் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல பாவ மன்னிப்பை கேட்கும்படிக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு உணர்வு தருவாரு. அது பாவ உணர்வு. அது என்ன உணர்வுங்க? இப்ப உங்களுக்குள்ள குற்ற உணர்வு அதிகமா இருக்குதா இல்ல பாவ உணர்வு அதிகமா இருக்குதா? இப்ப நான் மேட்ரு கேள்வி, சரிதானா? குற்ற உணர்வு வந்தா என்ன செய்யணும்? பாவ உணர்வு வந்தா என்ன செய்யணும்? அதான் இப்ப நமக்கு முக்கியமான கேள்வி. குற்ற உணர்வு வந்தா நீங்க உடனே ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்கள் பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல பாவத்தின் மூலம் ஒரு அசுத்தாவுக்கு இடம் கொடுத்ததை மன்னிப்பு கேட்டீங்க. ரெண்டாவது பாவத்தையும் அந்த அசுத்தாவிக்கு இடம் கொடுப்பதையும் ரெண்டாவது வெறுத்துட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க? வெறுத்தாச்சு. இப்ப மூணாவது நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். என்ன செய்யணுங்க? எதிர்த்து நிக்கணும். நீங்க வாயை திறந்து சொல்லணும், நான் தேவனுக்கு இயேசுவின் நாமத்துல கீழ்ப்படுகிறேன். இந்த இச்சையின் ஆவியே, இந்த கோபத்தின் ஆவியே, என்னை குற்றப்படுத்துகிற அசுத்த ஆவியே, என் இருதய சிந்தையை விட்டு, என் மைண்டை விட்டு இயேசுவின் நாமத்துல என்ன செய்ய? வெளியேறே ஓ அப்படி கமான் கொடுக்கணும். ரகசிய பாவம் செஞ்சிருப்பீங்க, சரிதானா? அந்த பாவம் செய்ய தூண்டுற ஆவி உங்களை தனிமை அப்படின்னு வந்துருச்சுனாவே திரும்ப அந்த பாவத்தை உங்களுக்கு என்ன செய்ய வைக்கும்? போன வாரம் ஒரு சபையில ஆண்டவருடைய கிருபையினால பிரசங்கத்துக்கு போயிருந்தோம். அப்ப அந்த சபையில பாத்தீங்கன்னா 2 நாள் மீட்டிங்கு. ஏற்கனவே ஏம்பல்ல வெள்ளிக்கிழமை மீட்டிங் முடிச்சுட்டு அங்க அறந்தாங்க அந்த பகுதிக்கு போயிருக்கோம். அப்ப போயிருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா குற்றப்படுத்துகிற ஆவியினால கட்டப்பட்ட ஒரு சகோதரி. அந்த சகோதரி நல்லா ஜெபிக்கணும், கத்தருக்கா வாழணும் என்ன இருக்குது. ஆனா அவருக்குள்ள பாத்தீங்கன்னா கெட்ட சிந்தனையா என்ன செய்து வருது. திருமணம் முடிஞ்சு பிள்ளைகள்லாம் இருக்குது, சரிதானா? ஆனா அந்த குற்றப்படுத்துகிற ஆவியினால் அவள் கட்டப்பட்டவளாக வெளியே சொல்ல முடியல. இதை சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இயேசுக்குள்ள வளரவும் முடியல. அப்ப அந்த சகோதரிக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு முடிஞ்சோட ஒரு 15 நிமிஷம் உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி இந்த மாதிரி சொல்லி அந்த குற்றப்படுத்துகிற ஆவி என்ன விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய வெளியேறி போன பாருங்க. பொத்திருக்கையில வந்து அந்த அசுத்தாய் வெளியே போச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் கூட சாத்தான் என்ன செய்யணும் அப்படின்னா ரகசிய பாவங்கள். சிலருக்கு கள்ள தொடர்பு. என்ன தொடர்பு? கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லாதபடிக்கு, மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கிறபடிக்கு கள்ள தொடர்பு என்ன செய்ய வரும். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கு பின்னாடி கன்ஃபார்மா கள்ள தொடர்பு இருக்கும். என்ன தொடர்பு இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னது? காதல் பண்ண ஆட்களுக்கு என்ன தொடர்பு இருக்குமா?
கல்யாணத்துக்கு முன்னாடி கள்ள தொடர்பு இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? அதான் இப்போ நமக்கு மேட்ரு, சரிதானா? இப்போ இந்த அசுத்தாவி நமக்குள்ள திரும்ப என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா அப்ப நீங்க வாயை திறந்து என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். ஒரு நபர் என்னிடத்துல போன் பண்ணாங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா அவங்க கணவனார் வந்து கடை வைத்திருக்கிறாங்க. இந்த சகோதரி வந்து என்ன செய்யறவங்கன்னா வீட்டுல இருந்து வேலை பார்த்து பிள்ளைகள்லாம் அனுப்பிட்டு கடைக்கு போறவங்க. ஆனா அந்த கடையில இருக்கிறவங்க இந்த கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, டெய்லி சிட்டை கட்டுறது, அந்த இதுல தொடர்பு உள்ளவங்க போல. அதுல அந்த தொடர்புல இருந்ததுனால அவர் டெய்லி வீட்டுக்கு வருவாரு. இது கள்ளக்காதலா மாறி பாவம் செய்யற லெவலுக்கு போயிடுச்சு. இந்த லெவலுக்கு போயிடுச்சு, பாவம் செய்யற லெவலுக்கு போயிடுச்சு. ஐயா போயிட்டாலே இவங்க பாவம் செய்வாங்க, அந்த விஷயம் போயிட்டாங்க. எப்படி என்னுடைய நம்பர் கிடைத்து என்னுடைய ஃபோன் பண்ணாங்க. சார் நான் ஃபோன் பண்ணும்போது நான் பார்த்தது கிடையாது, என்னுடைய நம்பர் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சது. என்னமோ தெரியல, பஸ் உங்ககிட்ட சொல்லிச்சோம் ஒன்று எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இப்படிலாம் இருக்குது அப்படின்னாங்க. நான் முதல்ல கேட்ட கேள்வி, நீங்கள் முதல்ல விரும்புறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா விருப்பம் இல்லாதவங்களுக்கு ஏசி என்ன தர முடியாது, பாவத்திலிருந்து விடுபடணும்னு என்ன வேணும், விருப்பம் வேணும். விருப்பம் இல்லாத ஆட்களுக்கு ஏசி என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. விரும்புறேன்னாங்க. உடனே நாங்கள் சொன்ன அந்த ஃபோன் நம்பரை அழிச்சிருங்க. ஃபோன் நம்பரை அழிச்சாலும் ஃபோன் நம்பர் என் மைண்டில் இருந்து அழிய மாட்டேங்குதா அப்படின்னாங்க. என்ன அழிய மாட்டேங்குது, ஃபோன் நம்பர் இருந்தாலும் எது அழிய மாட்டேங்குது, மைண்ட்ல இருந்து ஃபோன் நம்பர் மட்டும் அப்படி படிச்சுன்னு என்ன செய்யுது, போன உடனே நம்பர் என்ன செய்யறாங்களாம், அப்படி டைப் கிளீன் அந்த கிட்ட 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 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வாலிபிள்ளை கேட்டு செல்போன் கொடுத்து பாருங்க, அவங்கள மாதிரி ஸ்பீடு எவருமே அடிக்க முடியாது. சரிதானா? அப்படியே கடற்கடை குடுக்குன்னு நினைச்சுவாங்க. டைப்பிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர மைண்டு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. நமக்கு எத்தனை பேர் சொல்லி தந்தாலும் சில காரியம் புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கில்லாடியா உள்ளகளை போய் என்ன செய்யறாங்க, எல்லாம் ரவுண்டு வேற எல்லாம் பண்றாங்க. சரி, அதெல்லாம் யார் கொடுக்கறது, சாந்தான் கொடுக்கறது. யார் கொடுக்கறது, சாந்தம். புது புது ஐடியா டெக்னிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, செல்போனில் எவ்வளோ பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கானா அவனை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என் பாஸ்வேர்டு எவனுக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு ஆள் போட்டு வச்சுருக்கானா ஐயா ஏதோ ராங் ஆன்சரில் போய்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எதுக்கு, வாட்ஸ்அப்பில் ஒரு பாஸ்வேர்டு போட்டுருப்பாரு, ஃபேஸ்புக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டு வச்சு ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பாரு. கழுதைக்கு கத்திரிக்காவுக்கு யாரும் உள்ளங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது போட்டு வச்சிருப்பா. பார்த்துருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஆள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிதானா? இப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். சரி, கவனிங்க. இப்போ அந்த நபருக்கு முதல்ல பாவத்தை மன்னிப்பு கேட்க சொன்னோம். இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் பாவத்தை மன்னிப்பு கேட்க சொன்னோம். பாவத்தின் மூலம் ஒரு அசுத்தருக்கு என்ன செஞ்சிருக்கோம், இடம் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? அந்த இதுக்கு இடம் கொடுத்த மன்னிப்பு கேட்க சொன்னோம். ரெண்டாவது வெறுக்க சொன்னோம். மூணாவது அந்த நபருக்கும் எனக்கு இடையில இருக்கிற ரத்த சம்பந்தமான உறவு. என்ன உறவுங்க இது, எந்த உறவுங்க, கள்ள தொடர்புங்கிறது ரத்த சம்பந்தமான உறவுல போய் சேர்ந்துடும். எந்த உறவுல சேர்ந்து பார்க்கலாம். ஒரு மனித விபச்சாரம் வேசித்தன பாவத்தில் ஈடுபட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆவி அவனுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கும். நல்லா கவனிக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டுக்கலாம், அது சாதாரண பெரிய மேட்டர்லாம் கிடையாது. சரிதானா? நீ ரட்சிக்கப்பட்டு நீ சபைக்கு வரலாம், நீ அபிஷேகப்பட்டுக்கலாம், சாதாரண மேட்டர் கிடையாது. நீ ஏற்கனவே செஞ்ச அந்த விபச்சார ஆவி உனக்குள்ள ரத்தத்தின் மூலம் கலந்து உட்கார்ந்துருப்பான். 2 போட்டு உள்ள உட்கார்ந்துருப்பான். இந்த திருட்டு பையன் உனக்குள்ள இருக்க வரல உனக்கு என்ன கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. சரிதானா? அப்ப அந்த ரத்த சம்பந்தமான உடன்படிக்கை, அந்த நபருக்கு எனக்கு இடையில இருக்கிற ரத்த சம்பந்தமான உறவு, ஆத்தும பிணைப்பு. இன்னொன்னு என்னதுங்க, என்ன பிணைப்பு? நீங்க சிலர் பாத்தீங்களா, அப்படியே 2 ஆளையும் பாத்துக்கோங்க. பெண்ணா இருந்தால் 2 ஆளையும், எனக்கு அவளை விட்டு வாழவே முடியாது, எனக்கு அவனை விட்டு வாழவே முடியாது அப்படின்னா அது சரியில்லைன்னு அர்த்தம். என்னது? ஆமா, அதுக்கு காய்ச்சல் இருந்தா இதுக்கு காய்ச்சல் வந்துடும், அதுக்கு வயிற்றுவலி இருந்தா இதுக்கு வயிற்றுவலி வந்துடும். இப்படிலாம் இருக்காங்கன்னா சரியில்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆமா, சில ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா தாய்க்கு மகளுக்கு இடையில இந்த ஆத்தும பிணைப்பு உட்கார்ந்துருக்கும். இந்த ஆத்தும பிணைப்பு படு மோசமான ஒரு ஆவி. இது என்ன செய்யணும், குடும்பத்தை பிரிச்சு விட்டுரும். குடும்பத்தை என்ன செஞ்சிடும், மகளை கல்யாணம் முடிச்சு அனுப்புவாங்க. மகன் கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுட்டானா போதும், உனக்கு கணவனே தேவையில்லை, இங்க வந்து என்ன செஞ்சிரு, உட்கார்ந்து உட்கார வச்சிரு. இது சரியில்லாத ஆவி. இது என்ன ஆவி? ஆமா, இதெல்லாம் என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். இயேசுவின் நாமத்தினாலே எங்க அம்மாவுக்கு எனக்கு இடையில ஆத்ம பிணைப்பை என்ன செய்யறேன், உடைக்கிறேன்னு சொல்லணும். எதை உடைக்கிறேன்? ஆமா, கள்ள தொடர்பு. இயேசுவின் நாமத்துல எனக்கு அந்த நபருக்கு இடையில இருக்கிற ரத்த சம்பந்தமான உறவுகளை இயேசுவின் நாமத்துல என்ன செய்யறேன், அறுக்கிறேன். எந்த நாமத்துல? இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறேன். இந்த அசுத்தாவி என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு, என் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யும், வெளியேறிப்போம். அது மாதிரி ரகசிய பாவம் நீ செஞ்சிருப்ப, இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த ரகசிய பாவம் செஞ்சது மூலம் மேக்சிமம் இருக்கிறது என்ன ஆவினா, இயேசுவின் ஆவி. அது என்ன ஆவிங்க?
இயேசுவின் ஆவி தனக்குத்தானே பாவம் செய்ய வைக்கும். என்ன செய்ய வைக்கும்? அதுதான் விபச்சாரம், வேசித்தனத்துக்குள்ள கொண்டு போகும். அதுதான் உன்னை ஒரு குறிப்பு கட்டுக்குள்ள என்ன செய்யணும் கொண்டு போகும். கள்ள தொடர்புகளை ஏற்படுத்தும், ரகசிய பாவங்களை ஏற்படுத்தும். நீ வாயை திறந்து என்ன சொல்லணும் தெரியுமா? முதல்ல இயேசு கிட்ட மன்னிப்பு, ரெண்டாவது வெறுக்குன்னு சொன்னேன், மூணாவது வாயை திறந்து சொல்லணும், இந்த இயேசுவின் ஆவிக்கு எனக்கு இடையே இருக்கிற எல்லா உறவுகளையும் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யறேன்? முறிக்கிறேன். இந்த அசுத்த ஆவி என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு, குடும்பத்தை விட்டு என்ன செய்ய? வெளியேறி போ. ரகசிய பாவத்துள் அசுத்த ஆவி என்னை விட்டு என்ன செய்ய? வெளியேறு. ரகசிய பாவத்தை கையினால செய்ய வைத்தது, வாயினால செய்ய வைக்கிறது. எதினால செய்ய வைக்குதோ வாயை திறந்து சொல்லணும். வாயில கிரியை செஞ்சா வாயை விட்டு வெளியே போன்னு சொல்லணும். அப்ப வாயை விட்டு அந்த அசுத்த ஆவி என்ன செய்யும்? போனா தான் நீ பாவத்தை என்ன செய்ய முடியும். இல்லைன்னா ஜெயிக்க. ஓரினை சேர்க்கை சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த ஓரினை சேர்க்கையின் ஆவி 7 பண்ண உடன்படிக்கை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்? முறிக்கிற. எந்த நாமத்துல? இயேசுவின் நாமத்துல முறிக்கிற. இந்த அசுத்த ஆவி என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு. எதை சொல்லணும்? சந்ததியை சேர்க்கணும். ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற ஆவி அப்படியே அக்ரிமெண்ட் போட்டு என்ன செய்யணும்? ஒரு சந்ததிக்குள்ள பாய்ந்துடும். எதுக்குள்ள பாய்ந்துடும்? சந்ததி. பிறகு சந்ததி அதே பாவத்தை செய்யும். நீ கூட்டு ஓடி வந்தேன்னா அது கூட்டு ஓடி வரும். நீ என்ன அட்டுடியல் பண்றியோ அதே அட்டுடித்து அது பண்ணும். நீ இப்ப மனம் திரும்பினாலும் அது பாவத்தை செய்ய வைக்கும். வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. என்னிடத்துல அந்த சகோதரிக்கு அதை சொல்லி ஜெபம் பண்ண பாருங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் போன்லயே ஜெபம் பண்ண பாஸ்டர், பொத்து விழுந்தேன். அசுத்தாவி என்ன விட்டு என்ன செஞ்சு வெளியே போச்சு. அன்னையோட அந்த நபருக்கும் எனக்கு உள்ள தொடர்பை கத்தர் கட் பண்ணாரு. கத்தர் ஜெயம் தந்தாருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. விடுதலையோட இருக்கிறாங்க, கத்தருக்கா வாழ்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா, அவங்க இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க? இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஃபுல் காஸ்பல் சபைக்கு போறாங்க. நல்ல ஆவிக்குரிய சபை. இந்த சபையில் நல்ல பாஸ்டர்ஸ், நல்லா ஜெபிக்கிறவங்க. ஆனா அந்த அம்மா 3 வருஷம் போகும் தண்ணி பாத்தீங்கன்னா எந்த பிசாசு போராடல. 3 வருஷம் முடிவுல பாத்தீங்கன்னா பிசாசு போராட ஆரம்பிச்சிச்சு. பிசாசு ஆட்டம் முடிஞ்சிச்சு. சபையில ஒரே ஆட்டம் தான். பாஸ்டர்ஸ் எவ்வளவு ஜெபம் பண்றாங்க, பிசாசு வெளியே போக மாட்டேங்குது. ஆட்டம் இருக்குது, ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது? வெளியே போக மாட்டேங்குது. அவங்களும் ஜெபம் பண்ணி பாக்குறாங்க. எப்படி என்னுடைய நம்பர் கிடைத்த இடத்துல கான்டாக்ட் பண்ணாங்க. அப்ப நாங்க எப்பயுமே சாதாரண ஜெபிக்க மாட்டோம். ஒரு நபருக்கு ஜெபிச்சோம் அப்படின்னா ஒழுங்கா பாவத்தை, மீறுதல, அக்கிரமத்தை என்ன செய்ய வைக்கணும்? மன்னிப்பு கேட்க வைக்கிறது நம்முடைய டியூட்டி. அதனால அதெல்லாம் ஒழுங்கா அறிக்கை. அந்த அம்மாவுக்கு படிக்க தெரியாது. அதாவது எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு. எனக்கு படிக்க தெரிஞ்சவங்க உடனே எழுத சொல்லிடுவோம், தேடி நீங்கள் ஒழுங்கா பண்ணுதுன்னு. அந்த அம்மாவுக்கு அதனால நம்ம என்ன செய்யணும்? ஃபோன் பண்ணுற நேரம்லாம் நம்ம தான் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. சொன்னது மறந்து போகிற மாதிரி பிசாசு வேறு பண்ணலாம். அதனால நாங்கள் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி 4 நாளைக்கு வந்து சொல்ல வேண்டிய எல்லாமே ஆயிடுச்சு. சொல்லி ஜெபம் பண்ணா 4 நாளைக்கு பிசாசு வர மாட்டேங்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பிசாசு என்ன செஞ்சு வருது. இப்படி 2 மாசமா அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ நான் என்ன இது திரும்ப பிசாசு வந்துருக்காங்க. அப்போ ஏதோ ராங் ஆன்சர் போய்கிட்டு இருக்குது. எந்த ஆன்சர் போய்கிட்டு இருக்குது? ராங் ஆன்சர் போய்கிட்டு இருக்கு. திருட்டு பையன் திரும்ப வர்றானா ஏதோ ஆன்சர் இருக்குது. அப்போ நான் உடனே அந்த அம்மாவுக்கு தமிழ் பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்நிய பாஷையில ஆவி அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆண்டவரே, என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்த அம்மா என்ன பண்ணுது? ஏன் இந்த அம்மாவுக்கு இந்த திருட்டு பையன் போக மாட்டேங்கிறா? எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு ஏசப்பா சொன்னாங்க, அவ யார் தெரியுமா அப்படின்னு. யார் ஆண்டவர்? இவன் ஒரு விபச்சாரி அப்படின்னா. இவ யாரு? ஒரு விபச்சாரி. இவர் பலரோட விபச்சாரம் பண்ணி இருக்கிறா. இவர் செய்த அந்த விபச்சாரத்தின் நிமித்தமாக ரத்த சம்பந்த உறவு. அது என்ன உறவுங்க? ரத்த சம்பந்த அக்ரிமெண்ட். அது சாத்தான் செய்யற தந்திரம். ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த உறவின் நிமித்தமா இவருக்குள்ள அந்த அசுத்தாவி என்ன செய்யுதுன்னா போராடிக்கிட்டு இவளை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, அது போக மாட்டேங்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா, கணவன் மனைவி மாதிரி வந்து இவர்கிட்ட பாவம் செஞ்சுட்டு போகுது. என்ன பண்ணிட்டு போகுது? கணவன் மனைவி மாதிரி வந்துட்டு என்ன செஞ்சுட்டு போகுது? பாவம் செஞ்சுட்டு போகுது. அது மட்டுமல்ல, இவ என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? நிறைய கருக்கலைப்பு செய்திருக்கிறான். நிறைய என்ன செஞ்சிருக்கா? ரத்தம், குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செஞ்சிருக்காங்க? சிந்தி இருக்கிறாங்க. இது நிமித்தமாக இந்த அசுத்தாவி போக மாட்டேங்குது சொல் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொன்னேன். அப்ப நான் ஜெபம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா இப்படி ஆண்டவர் சொல்றாரு உண்மையா அப்படின்னா, அதுக்கு பிறகு ஆமையா அப்படின்னு. அது வரைக்கும் அதை என்ன செய்ய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்குது. சரிதானா? சரி ரைட், வேற என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அது சொல்லிச்சு,
எனக்கு பிறந்த ஒரு குழந்தைய உயிரோடு கிணத்துல போட்டு கொண்டிருக்கேன். என்ன பாவம் வந்து இருக்குது? உயிரோடு போட்டு என்ன செஞ்சிருக்காங்க? வேற எங்க பிசாசு வெளியே போக திருப்பி போய் போவானா? திருப்பி போய் ரொம்ப முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா அவன் திருடன். அவன் யாருங்க? அவன் யாரு? யோவான் 10:10 என்ன போட்டு பார்த்தோம்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு மாறான். நானோ ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன். அல்லேலூயா. அப்ப இயேசு வந்ததின் நோக்கம் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிப்பட பூர்ணமாகணும், பரிசுத்தத்துல பூர்ணமாகணும், விசுவாசத்துல பூர்ணமாகணும், பூர்ணத்தை நோக்கி இயேசப்பா நடத்துறார். ஆனா திருடனுடைய வேலை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கணும். எதை திருடுவது? விசுவாசத்தை திருடுவது. எதை அழிப்பது? விசுவாசத்தை அழிப்பது. சாப்டரை க்ளோஸ் பண்ணணும், அதான் அவனுடைய வேலை. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இப்ப அந்த அம்மாட்ட என்ன செஞ்சோம் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் ஒழுங்கா ஏசப்பாட்ட என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். கேட்டு அந்த திருட்டு பயிரோடு பண்ண உடன்படிக்கை என்ன செய்யணும்? கற்பனை சொல்லி அறிக்கை பண்ண வச்சோம். ஏசப்பா, இப்படி நான் விபச்சாரம் வேசித்த நான் திருமணங்களை என்ன செஞ்சிருக்கேன்? நிறைய பண்ணியிருக்கிறேன், கற்களுக்கு பண்ணியிருக்கிறேன், ஒரு குழந்தை உயிரோடு என்ன செஞ்சிருக்கேன்? கொண்டிருக்கேன். இந்த அக்கிரமத்தை என்ன செய்யும்? மன்னி. அது மட்டுமல்ல, இதன் மூலம் நான் செய்ததான அந்த நபர்களோடு செய்த பல நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? நபர் தெரிஞ்ச அந்த பேரெல்லாம் சொல்லணும். எத்தனை லிஸ்ட் அப்படின்னு தெரியுதுண்ணா? அந்த அம்மா 10 லிஸ்ட் மேல சொல்லுது. சரிதுண்ணா? இந்த திருட்டு பைய பேரெல்லாம் சொல்லி, திருட்டு பைய பேரெல்லாம் என்ன செய்யணும்? தெரிஞ்சா சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் மூலமும் ஒரு அசுத்தை உள்ளவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கும். சரிதுண்ணா? வாயை திறந்து சொல்லி, இந்த திருட்டு பையனோடு ரத்த சம்பந்தமான உறவுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடிக்கிறேன். எந்த நாமத்துல? இதன் மூலம் எனக்குள்ள வந்த இயேசுவின் ஆவியே, எந்த ஆவி? விபச்சார ஆவியே, வேசித்தன ஆவியே, என் ஆவி ஆத்தும சகித்து விட்டு என்ன செய்ய? வெளியேறி போ அப்படின்னு கமான் முடிந்து ஜோம் பண்ண பாருங்க. பிசாசு டோட்டலா போயிருச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு நைட் அந்த அம்மா எப்பயும் போல நிம்மதியா தூங்குனாங்க. என்கிட்ட எப்பயும் ஜோம்னா நல்லா நைட் தூங்கிடுவாங்க. மறுநாள் சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி மறுநாள் ஃபோன் பண்ணாங்க, என்னம்மா எப்படி இருக்குன்னு. பா ஐயா, நேற்று நைட்டு பிசாசு சொல்லிச்சு, இனி பார்க்கட்டு நம்மளால இருக்க முடியாது, இவன் வீட்டுக்குள்ள நம்மளால என்ன செய்ய இருக்க முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருச்சு? இன்னைக்கு டோட்டலா போயிருச்சு. இயேசு கிறிஸ்து விடுதலை தந்தார். இல்லைக்கு ஆட்டம் கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பத்தின் ஆவி கனவுல வரும். பார்த்துருக்கீங்களா? இங்க உட்கார்ந்து எத்தனை பேருக்கு சர்ப்பத்தின் ஆவி கனவுல வருது? அப்புறம் ஒரு சகோதரி கருப்பு சர்ப்பம் ஆணிச்சு பார்த்தீங்களா? அதுக்கு இன்னும் வெளியே போகலை. இப்போ ஃபைனலில் தான் இருக்குது அதுக்கு ஃபைட்டே. சரிதானே? ஆமாம், அதை கொஞ்சம் துரத்த வேண்டி இருக்குது. சரிதானே? அது திருட்டு பையன், பயங்கரமான திருட்டு பையன். சரிதானே? வரலையாங்க போயிட்டாங்களா? இருந்தாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் மாப்பிள்ள வேண்டி இருக்குது. அல்லேலூயா. சரி, கவனிங்க. இந்த திருட்டு பையனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படி உள்ளத்தில் பொம்மல் கண்டு உட்காந்துருப்பான். என்ன பண்ணி உட்காந்துருப்பான்? ஆமாம், அந்த திருட்டு பையெல்லாம் கொஞ்சம் வெளியே பற்ற வேண்டி இருக்குது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கெல்லாம் ஜோம்னா தெரியும், திருட்டு பையன் எங்கே உட்காந்துருக்கான் என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. கையில் அறிக்கை பண்ணால் தெரிஞ்சிடும், திருட்டு போய் உட்காந்துருக்கானா இல்லையா என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும். அது ரொம்ப தண்டரசாலி. அது எப்படிப்பட்டாரு? இந்த பாம்பு கனவுல வருது, என் வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி தெரியுது, என் மேல ஏறுற மாதிரி தெரியுது, என்னை சுற்றி சுற்றி விளையிற மாதிரி இருக்குது அப்படின்னா உனக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். கனவுல வந்தாலே வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டான்னு அர்த்தம். சரிதானா? இந்த ஆவி உங்களுக்குள்ள கனவுல தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜாக்கிரதை என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. காலையில எழுந்திரிச்சு ஒழுங்கு ஆவியில நிரம்பி அந்த திருட்டு பயில எதிர்த்து நின்று என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவாரு? எப்படி எதிர்த்து நிற்கணுன்றத ஃபைனல்ல சொல்றேன். எதிர்த்து நின்று ஜபிக்கணும். அப்பதான் கர்த்தர் என்ன தர முடியும்? விடுதலை தர முடியும். சரி, இப்ப நம்ம பாவத்தையும் அசுத்தாவிக்கு இடம் கொடுப்பதை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத இப்ப உங்களுக்கு சொல்லி தந்தோம். முதல்ல என்ன செய்யணும்? பாவத்தின் மூலம் ஒரு அசுத்தாவிக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இடம் கொடுத்துருக்கோம். ரகசிய பாவம்னு வச்சுக்கோங்களேன். ரகசிய பாவத்தையும் அந்த ரகசிய பாவத்தின் மூலம் ஒரு அசுத்தாவிக்கு என்ன செஞ்சிருப்போம்? இடம் கொடுத்துருவோம். ரகசிய பாவம்னாலே அது இயேசுவின் ஆவி. எழுதி வச்சுக்கோங்க. அது என்ன ஆவி? அது நீ தனியா பாவம் செஞ்சாலும் சரி, மற்றவங்களோட கூட்டு கடவுளை சேர்ந்து பாவம் செஞ்சாலும் சரி, அது செல்போன்ல பாவம் செஞ்சு ரசிக்க வச்சாலும் சரி, அது என்ன ஆவிதான்? அது இயேசுவின் ஆவி. அப்ப நீ சொல்லணும், இயேசப்பா நான் செய்த இந்த பாவத்தையும் இந்த இயேசுவின் ஆவிக்கு இடம் கொடுத்த பாவத்தை என்ன செய்யும்?
மன்னியும். இரண்டாவது, இந்த பாவத்தையும் இந்த ரகசிய பாவத்தையும் இந்த இயேசுவின் நாமத்துக்கு இடம் கொடுப்பதையும் வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விடுகிறேன். மூணாவது, இந்த அசுத்தாவி தேவனுக்கு கீழ்ப்படுகிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசுவின் ஆவியே, இந்த ரகசிய பாவத்தை செய்ய தூண்டின அசுத்தாவியே, இந்த சர்ப்பத்தின் ஆவியே, எனக்கு நானே பாவம் செய்யும்படி தூண்டுகிற அசுத்தாவி என்ன விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய வெளியேறே ஓ அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன் கன்ஃபார்மா போய் தான் ஆகணும். கர்த்தர் உனக்கு நிரந்தர ஜெயத்தை தருவார். திரும்ப நீ பாவம் செய்ய மாட்டேன். கைகளை தட்டி கத்திரமா. அல்லேலூயா. சரி, இப்ப திருட்டு பையில வெளியே தச்சு தோட்டலாம், திரும்ப நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. ஆனா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணி சட்டை என்ன செய்யணும்? கரை படுமப்படாதா? நான் எவ்வளவுதான் ஏசி ரூம்குள்ள இருந்தாலும் ஒயிட் சட்டை என்ன செய்யும்? அதுல ஒயிட் சட்டை எனக்கு ரொம்பவே கிளம்பணும். சரிதானா? ஆமா, ஒயிட் சட்டைக்கு எனக்கு ரொம்ப பகமா இருக்குது. அது என்னன்னு தெரியல, என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒயிட் சட்டை உங்களுக்கு ஒட்டே என்ன செய்யாது, வராதுன்னு. சரி, அந்த கதை மாதிரி தான் நமக்கு அழுக்கப்படுது. சரி, கவனிங்க. இப்ப நம்மளே அறியாம அழுக்கப்படுது. நம்ம என்ன செய்யணும்? உடனே போய் உடனே சோப்பு போட்டா ஈஸியா பாவத்தை என்ன செஞ்சிடலாம். ஆனா ஒரு மாசமா நம்ம சோப்பை என்ன செய்யறது போறது. ஒரு மாசம் அதே சட்டை, இந்த ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த கண்டுபிடிச்சிருந்து எவருமே என்ன செய்யறது இல்லை, சோப்பே என்ன செய்யறது இல்லை, போறது இல்லை. அதனால காலேஜ் பிள்ளைங்க ஃபுல்லாக அதான் வாங்குறது. ஏன் வாங்குறது? எந்த சோப் போட வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் வாங்குறாங்க. சரிதானா? இப்படி ஒரு மாசம் கழிச்சு சோப் போட்டால் போகும் நாளுக்கு. அது மாதிரி நீங்க உடனே பொண்ணு எந்த தப்பு பண்ணாலும் ஏசப்பாட என்ன கேட்கணும்? உடனே மன்னிப்பு கேட்கணும், உடனே வெறுக்கணும், உடனே வெளியே ஏற்றணும். உடனே என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும், வெறுக்கணும். மூணாவது என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் என்ன விட்டு என்ன செய்ய வெளியேறி போட்டு கமான் கொடுத்துடணும். புரியுதா? ஒரு கெட்ட சிந்தனை வருது அப்படின்னா அப்படியே அசை போட்டு ஆஹா அப்படின்னு நினைச்சு கூடாது, ஓஹோ அப்படின்னு நினைச்சு கூடாது. இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். எந்த மாதிரி கெட்ட சிந்தனை வந்தாலும் வாயை திறந்து சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே என் மைண்டை விட்டு, இருதய சிந்தை விட்டு இந்த எண்ணத்தை பிடுங்கி எறியேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி சொன்னீங்கன்னா அந்த பாவத்தை உங்களால ஜெயிக்க முடியும். இல்ல அப்படின்னா உங்களால ஜெயிக்க. நாங்க நிறைய பேரை பார்த்துட்டேன். இந்த நண்டுல இருந்து, வாலிபத்துல இருந்து, கல்யாணத்துல இருந்து, பாட்டியம்மாக்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெட்ட சிந்தனை நிறைய பேருக்கு வருது. என்ன வருது? கெட்ட சிந்தனை. நாங்க கடந்த நாட்கள் ஒரு 70-75 வயசு இருக்கு. அந்த அம்மா போய் பார்த்து ஜோம் பண்ண போனோம். அப்ப அந்த அம்மாவுக்குள்ள என்ன வருது அப்படின்னா கெட்ட சிந்தனையா வருது. ரசிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பண்றவங்க தான். கெட்ட சிந்தனையா வந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு என்ன செய்யுது வருது. நல்லா கவனிக்கணும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 Corinthians chapter 10 verse 30. 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம்படாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை என்ன செய்வார்? உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கு என்ன கெட்ட சிந்தனை வந்தாலும் அது யாருக்கு வர சிந்தனை தான்? மனுஷனுக்கு. அதனால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட சிந்தனை வரும். சரி, நான் வந்தோடனே குற்ற உணர்வுகளை போயிடுவாங்க. அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன கெட்ட சிந்தனைனாலும் இயேசு கிட்ட ஓப்பனா பேசணும். யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட போய், ஏசப்பா இப்படி குண்டக மண்டக எண்ணம்லாம் என்ன செய்யுது வருது. அக்கிரம சிந்தையா இருக்குது. யாரை பார்த்தாலும் சிந்தனை மோசமா இருக்குது. இந்த சிந்தனை, இந்த அக்கிரம சிந்தை ஜெயிக்க எனக்கு என்னதாங்க? கிருபை தாங்க. என்னதாங்க? கிருபை தாங்கன்னு ஏசப்பாட்ட கிருபை கேட்கணும். வாயை திறந்து இயேசுவின் நாமத்துல இந்த எண்ணத்தையும், இந்த எண்ணத்தை கொடுக்கிற அசுத்தாவியையும் இருதய சிந்தையை விட்டு, மைண்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துறேன்னு சொல்லணும். 2 காரியம் நல்லா கவனிக்கணும். எப்பயுமே 2 காரியம். ஓகே, என்ன காரியம்? என்னது? அந்த எண்ணம். அந்த எண்ணத்துக்கு பின்னாடி ஒரு அசுத்தாவி இருக்கும். புரியுதா? நிறைய பேர் அந்த எண்ணத்தை மட்டும்தான் மன்னிப்பு வைக்கிறது. ஆனா அந்த பிசாசு திருட்டு போய் கிளம்புறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீ மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நீ வெற்றி பெறவே முடியாது. மறந்துடக்கூடாது. ஓகே, அதனால அந்த எண்ணத்தையும் அதன் மூலம் அந்த அசுத்தாவிக்கு நான் இடம் கொடுக்கிறது இயேசுவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகிறேன்னா கர்த்தர் உனக்கு அதை ஜெயிக்கக்கூடிய என்ன தருவாரு?
பலன் பெறுவார். எல்லாத்தையும் போய் ஓப்பனா பேசக்கூடாது. எனக்கு இப்படின்னா என்ன வருதுன்னு யார்யா சொன்னீங்கன்னா அவங்க பூ மாதிரி ஊதி என்ன செஞ்சிருவாங்க, 10 பேருக்கு சொல்லிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க, 10 பேருக்கு என்ன செஞ்சிருவாங்க. ஆமா, அதனால எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. யார்கிட்ட சொல்லணும், ஏசப்பாட்ட மட்டும்தான் சொல்லணும். சரிதானே, புரியுதா? என்ன வந்தாலும் யார்கிட்ட சொல்லலாம், ஏசப்பாட்ட சொல்லி திரும்ப கேட்டீங்கன்னா அவர் திரும்ப தருவார். அல்லேலூயா. மனுஷனுக்கு வர்ற சோதனை தான் என்ன செய்யும், வரும். ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எபிரேயர் 2 கடைசி. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கிறவர்களுக்கு உதவி செய்ய. இயேசு கிறிஸ்து நம்மை போல என்ன செய்யப்பட்டாரு, சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15 வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் என்னதுங்க, ஹலோ, எல்லா விதத்திலும் நம்மை போல என்ன செய்யப்பட்டு சோதிக்கப்பட்டு. பரீட்சை கிடையாது, டெஸ்ட் கிடையாது, டெம்டேஷன். சொல்றது புரியுதா? முதல் நாள் சொன்னேன், டெஸ்ட் யார் வைப்பா, தேவன். டெம்டேஷன் யார் வைப்பா, சாத்தான். இங்க போட்டுட்டு சோதனை. சோதனை யார்கிட்ட இருந்து வருது, சாத்தான்ட்ட இருந்து வருது. 5 வித ஆட்கள் இருக்கிற நமக்கு எதிரி அப்படின்னு சொன்னேன். 5 எதிரி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யார் யாரு 5 எதிரி? எழுத சொன்ன எழுதுறது ஆத்துமாக்கள்லாம் நான் என்ன சொல்றேன்னு எனக்கும் தெரியல. சரிதானா? சத்தியம் தெரியல, பெப்ப தான். சரிதானா? சத்தியம் தெரியலன்னா பெப்ப தான். 5 எதிரியை சொன்னார். என்ன 5 எதிரியை சொல்லுங்க. அஞ்சு பேரும் நம்மளை சோதிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு பவர் இருக்குது. என்ன இருக்குதுங்க, யார் மூலம் நமக்கு சோதனை எந்த நேரம் வரலாம். சரிதானா? அதனால திரும்ப பெண்கள் தனியா போக முடியுதா? துர்மார்க்கமான மனிதர்கள் தாக்குறானா இல்லையா? அவனுக்கு பவர் இருக்கா இல்லையா? பவர் இருக்குல்ல. நம்ம கூட ஒரு பையன் பிடித்தது பண்ணிருக்கு, அவன் தான் மாம்சம். அந்த பையாரு இது எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், தாளாட்டம். என்ன பண்ணோம், தாளாட்டுறதா இவனுடைய டியூட்டி. சரிதானே? அந்த திரும்ப பையன் இவன் கூட தான் கடைசி வரைக்கும் குடும்பமே என்ன செய்ய வேண்டியிருக்கு, வாழ வேண்டியது இருக்கு. சரிங்களா? 4 பையன் வெளியே இருக்கிறாங்க, உள்ளத்துல ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனை என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஜெயிக்க வேண்டி இருக்குது. அப்ப இந்த திருட்டு பையன்கள் நம்ம என்ன செய்யணும். அதனால இந்த சோதனை இந்த 5 பேர் மூலமா நமக்கு என்ன செய்யுது, சோதனை ஏவுகள். நீங்க சிலரை பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு என்ன சூடு சோதனை இல்லையா, நீங்க தான் ஒரு மனுஷன் ஐயா, அவளை போய் 4 வார்த்தை நறுக்கு நினைச்சீங்கயா கேளுங்கன்னு சொல்லி மனைவி இங்க பூஸ்டர் பண்ணிவிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஆத்மா அமைதியில் உட்காந்துருக்கோம். ஆனா நம்மளால பார்த்தீங்கன்னா அப்படியே தூண்டுவாங்க. தூண்ட உடனே ஐயா போய் என்ன செய்யறேனே தெரியாம குண்டக்க மண்டல பேசிட்டு இருக்கு. பார்த்துருக்கீங்களா? சில சகோதரர்கள் இருக்காங்க, சாத்தா உள்ளது வந்து தூண்டுவான். நீ என்ன பொறுமையா இருக்கிற, அவன் இப்படி கேள்வி கேட்டுருக்கா, உனக்கு சூடு சோதனை இல்லையா, அவளை பார்த்தாலே 4 வார்த்தை நறுக்குன்னு என்ன செய்யணும், கேட்கணும். எனக்கு ஒரு அம்மாவும் தெரியும், அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இப்படித்தான். அந்த அம்மாவுக்கு பேசி பிடிச்சாலும் நிம்மதியா என்ன செய்யும், அது வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் போனேன், அவங்கள பார்த்து குண்டதான் மண்டதான் என்ன செஞ்சேன், பேசினேன். பேசி அதுக்கு பிறகு அத்துமாவே சாந்தி அடைஞ்சிச்சுன்னாங்க. என்ன அடைஞ்சா? இது அசுத்தாவியின் ஏவுதல். எது ஆவி ஏவுதல்? இப்படிலாம் நிறைய பேருக்கு ஏவுதெல்லாம் வரும். சரி, நான் இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு ஏவுதலை பத்தி தான் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல என்ன செய்யப்பட்டாரா, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்பட்டு உதவி செய்யப்படாத. இங்கே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ பாவம், இதை இவ்வளவு சோதிக்கப்படுறான், இவனுக்கு நான் உதவி செய்யவே முடியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து தத்தளிக்கிறவர் இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே. நீ எந்த லெவல்ல இருந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து இயேசுவால முடியும். அல்லேலூயா. உனக்கு எந்த கெட்ட சிந்தனை வந்தாலும், எந்த சோதனை விழுந்தாலும், அந்த சோதனையை ஜெயிக்க இயேசு கிறிஸ்து உதவி செய்ய எப்படிப்பட்டவரா இருக்காரு. அல்லேலூயா. அதனால சாத்தான் சோதிக்கிறான், ஐயோ சாத்தான் சோதிக்கிறான்னு புலம்பாத. என்ன பண்ணாத, சாத்தம் வந்து சொல்லுவான், உன்னை அமைக்கிறேன், உன்னை கொன்றுவேன், அப்படி இப்படி சொல்லுவான். திருட்டு போய் சொன்னோடனே ஆமா சாமின்னு போட்டக்கூடாது. ஒன்ன தான் நான் விசுவாசிக்கிறேன், இயேசு பெரியவர்னு பேசணும். அல்லேலூயா.
பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும். கோலியாத் வந்து இப்படிதான் பேசுறான், வாங்கடா ஒத்தைக்கு ஒத்தைக்கு சண்டைக்கு வாங்கடா, ஒரு வயலாவது உங்க தேவன் உண்மையான தெய்வமா இருந்தா வாங்கடா அப்படின்னா ஒரு வயலும் போல எல்லாம் பிச்சு பெதறி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தாவீது வந்தாரே, நான் ஆராதிக்கிற தேவன் இப்படி பண்ணுறது தெரியுமா உனக்கு? நீதான் ஒரு பிஸ்கட் பேரா, ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, அவனை ஜெயிக்கவே சிவனுக்கு பலன் தந்தார். இவனை ஜெயிக்கிறது அற்ப காரியம், அற்பமான கல்லை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்தா எந்த திருட்டு பையன் ஈஸியா செய்ய முடியும், ஜெயிக்க. ஆமா, ஒரு காலத்துல காதல விழுந்திருக்கிறான், அதுதான் திரும்ப திரும்ப காதல விழுங்கன்னு அவசியமா இல்ல. அல்லேலூயா. நீங்க சொல்லுடே திருட்டு பையல ஒரு காலத்துல நான் விழுந்தது உண்மைதான், இப்ப எனக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? இயேசு இருக்கிறார். யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். எந்த பாவ சோதனையை கொண்டு வந்தாலும் இயேசு கிறிஸ்து எந்த செகண்ட் எந்த வினாடியோ இயேசு என்னை விலக்கி ரட்சிப்பார். அது இயேசுவால முடியும். அதை நான் விசுவாசிக்கிற வாயை திறந்து பேசணும். அல்லேலூயா. அந்த திருட்டு பையன் சொல்றது, ஆமா ஆமா நான் ஏற்கனவே விழுந்த ஆளுதான், இதுல நான் விழுந்துட போல தெரியுது அப்படின்னு ஆமா சாமி போட்ட, நீ கன்ஃபார்ம் விழுந்துட்ட, கன்ஃபார்ம் எழுதிட்ட. அந்த பையனை பார்த்தாலே நீ விழுந்து பார்த்தீங்கன்னா அது திருட்டு பையன் சொல்றது. திருட்டு பையன் சொல்றது நம்ம கேட்கலாமா? நமக்குள்ள யாரு இருக்கா? ஏசதா இருக்கார். இயேசு எல்லாவுக்கும் நினை போல என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்படுகிற எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பரிதவிக்குள்ள பிரதான நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமா எந்த நண்டையில போகணுமா? கிருபாசனத்துல தைரியமா போகலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல தைரியமா போக முடியாது. போகும்போதே பிரதான ஆசாரியருக்கு வயிற்றெல்லாம் கலக்கும். பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போறே, அப்பா போறேன், நான் வந்து ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அங்கேயே கத்தர் ஒரு வப்பு வைப்பாரு, நான் காணி சாப்பிட்டேன் குளோஸ். அதனால எனக்கு நீ தான் பிரதான ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு போவாரு. அதனால யாருமே பிரதான ஆசிரியர் வருவதற்கு பழைய ஏற்பாட்டில் விருப்பமே வர்றதில்லை. சரி, இப்பதான் வந்து பாஸ்டரா மாறுறதுக்கு, பாஸ்டர் தள்ளி விட்டுறது மாறுறதுக்கு நிறைய இருக்கணும். ஏன்னா இப்ப அடி விட மாட்டேங்குது பாத்தீங்களா? அப்ப காலத்துல அடி விழுந்துடும். என்ன விழுந்துடும்? ஒரு சின்ன புற இருந்தாலும் ஒரே பப்பு, அதோட சாப்டரே. ஆனா புதிய ஏற்பாட்டுல தைரியமா எதை வச்சு? இயேசுவின் ரத்தத்தை கையில் எழுதி. எந்த ரத்தத்தை கையில் எழுதி? இயேசுவின் ரத்தத்தை கையில் எழுதி பிதாவிட போய், பிதாவை எனக்கு இப்படிப்பட்ட பலவீனமா இருக்குது, இதை மேற்கொள்ள எனக்கு என்ன தாங்க? பலனை தாங்க, கிருபையை தாங்க அப்படின்னு நீங்க உரிமையோட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? உரிமையோட கேட்டேன்னா எந்த கெட்ட சிந்தனையோ, எந்த அக்கிரம சிந்தனையோ, எந்த சோதனை ஜெயிக்க இயேசு உனக்கு பலன் தருவார். அல்லேலூயா. இயேசுவால எல்லாம் முடியுமா? முடியாதா? என்கிட்ட ஒரு நாள் சாத்தா வந்து ஒரு கேள்வி கேட்டான். இந்த கேள்வி இப்போ உங்ககிட்ட நானும் கேட்க போறேன். சரிதானா? என்ன கேள்வி கேட்டானா, தேவனால எல்லாம் பைபிள்ல போட்டுட்டா இல்லையா? போட்டுருக்கு. அவன் என்கிட்ட கேட்டான், தேவனால எல்லாம் போட்டுக்கல? ஆமா அப்படின்னு. இப்போ நான் உன்னைய பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னடா கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு. அவன் சொன்னா, நீ இதுவரைக்கும் பிறந்ததே இல்லைன்னு சொல்லி இயேசுவால மாற்ற முடியுமான்னு கேள்வி கேட்டான். பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பைபிள் போட்டுக்கல, தேவனால எல்லாம் போட்டுக்கல. அப்ப நம்ம இதுவரைக்கும் இருந்ததே இல்லைன்னு சொல்லி இயேசுவால மாற்ற முடியுமான்னு கேள்வி கேட்டான். இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? எனக்கு பதில் தெரியல. 3 நாள் குழப்பமாயிடுச்சு. 3 நாள் என்ன ஆகி போச்சு? ஒரே குழப்பம் தான். நான் ஆவியானவர்கிட்ட கேட்டேன் 3ஆவது நாள், என்ன ஆண்டவரே நான் என்னதான் பதில் சொல்றது அப்படின்னு. அப்ப ஆவியானவர் சொன்னாரு, தேவனால் எல்லாம் கூட பைபிள போட்டு. பைபிள்ல வெள்ளக்காக்க பறக்குதுன்னா பறக்குதுதான். அது என் அறிவுக்கு புரியாம இருக்கலாம், எனக்கு புரியாம இருக்கலாம். இப்படின்னா சோதனை வந்து இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? திருட்டு போய் இப்படின்னா நமக்கு சோதனை வைப்பான்னு தெரியுமா தெரியாதா? எல்லாமே இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. எந்த காலத்துல எந்த எண்ணம் வரும், என்ன பேச்சு வரும், எல்லாமே யாருக்கு தெரியும்? நம்ம இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால திருட்டு பையனை பார்த்து பேசு அப்படின்னு. என்ன பேசணும் அப்படின்னு, திருட்டு பையனை தேவனால் எல்லாம் கூட பைபிள்ல போட்டதுதான். அது என் மூளைக்கு என்ன செய்யாது? புரியாது. அவ்வளவுதான். இயேசு சொன்னதுதான். நான் அதை விசுவாசிக்கிறேன். போயாசிக்கு நான் வந்து அப்படின்னு பாருங்க. கர்த்தருக்கு ஜெயித்து தந்தார். கையில் கட்டி கத்திரமா பண்ணலாம். அல்லேலூயா. அப்ப சாந்தா உங்ககிட்ட வந்து தனிமையில இருக்கும்போது தான் சோதிப்பான். எப்ப இருக்கும்போது தான் சோதிப்பான்? தனிமையில இருக்கும்போது தான் உன் காதல் வந்து ஓதுவான். என்ன ஓதுவான் தெரியுமா? உன்னால அதை ஜெயிக்க நீ எல்லாம் பரிதாபமான ஆளு, நீ விழுந்து எந்திக்கிற ஆளு, நீ ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு, உன்னால கோபத்தை ஜெயிக்கவே முடியாது. நீ ஆமா சாமி போட்டு தண்ணீர் விடக்கூடாது. என்ன விடக்கூடாது? ஆமா சாமி போட்டு என்ன விடக்கூடாது? ஆமா, நீ ஏற்கனவே இதுல விழுந்த ஆளு இப்படிதான் சாத்தான் சொல்லுவான். அப்படி சொல்லும் போது நீங்க வாயத்தாலும் சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன் இயேசு எல்லா விதத்திலும் என்னை போல என்ன செய்யப்பட்டார்?
சோதிக்கப்பட்டார். நீ என்ன சோதனை கொண்டு வந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து எந்த செகண்டும் எந்த வினாடியும் அது எந்த நைட்டா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த சோதனை என்னை விலைக்கு ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், நான் இதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து சொன்னேன்னா திருட்டு பேரை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு நினைப்பு என்ன தெரியுமா, எனக்கு மட்டும்தான் பிசாசு போறாங்க. அப்படிலாம் கிடையாது. பரலோகத்துக்கு போனாலே எல்லாருக்கும் என்ன உண்டு, பிசாசு போராடத்தான். சரிதான். உங்களுக்கு அந்த திருட்டு பயிரை நீங்க ஜெயிச்சா அடுத்த திருட்டு பயிர் வந்திருப்பான், அடுத்த திருட்டு பயிரை ஜெயிச்சா அடுத்த திருட்டு பயிர் செய்வான். இப்படியே ஜெயிச்சு ஜெயிச்சு பெரிய போஸ்டிங்க்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகணும் வைக்கிறாரு. ஆனா நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா இந்த சருகலில் இருக்கிற பிசாசு ஜெயிக்கிறது இல்லை. இவன் எங்க சென்னைக்கு போய் சேர? ஹலோ, புரியுதா? இங்க இருக்கிற திருட்டு பயிரையே ஜெயிக்கிற பழக்கமே நமக்கு எதுக்குற வம்பு. சென்னைக்கு போற ஆசையே நமக்கு. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒரு திருட்டு பயிர் உட்காந்துருப்பான் இல்லையா? சொல்லுங்க. அப்ப பரலோக பாதையில போகும்போது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஸ்போஸ்ல ஒரு பையன் என்ன செஞ்சிருப்பான், உட்காந்துருப்பான். ஏசு எப்படி ஜெயிச்சாரோ அது போல நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அதுக்கு தான் ஏசு நம்மளை அழைச்சிருக்காரு, ஏசப்பா நம்மளை அழைச்சிருக்காரு. அல்லேலூயா. ஏசப்பா இப்ப யாருக்குள்ள இருக்கிறார் சொல்லுங்க. என்னமோ அவன் தனியா இருக்கிறது போலவும், நீங்க என்னமோ அந்த ரங்கத்துல தனியா இருக்கிறது போலவும், சரிதானா? அப்படியே பரிதாபமா, ஐயோ இதே போல பரிதாபமான யாருமே கிடையாது அப்படிங்கிறது போல நம்ம உட்காந்து. அப்படி கிடையாது. ஏசப்பா யாருக்குள்ள இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிற நம்ம எதையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டுட்டோம், வெறுத்துட்டோம், அடுத்து என்ன செஞ்சிட்டோம், வெளியேற்றிட்டோம். மூணாவது ஒரு பாவத்துக்கு சொன்னேன், ஓட வேண்டிய பாவம்னு சொன்னேன். என்ன பாவங்க? 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்துல பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி, அந்த வசனத்தை எத்தனை வசனம் சிஸ்டர்? அதை வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வதே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் செய்ய. இப்ப ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு விட வேண்டிய பாவத்தை விட்டாச்சு, வெறுக்க வேண்டிய பாவத்தை என்ன செஞ்சாச்சு, வெறுத்தாச்சு. ஆனா ஓட வேண்டிய பாவம் இருக்குது. என்ன பாவம் இருக்குங்க? பாவத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு நான் செய்யாம இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. செல்போன்ல தேவையில்லாத கன்றாவி படத்தை பார்த்துட்டு நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னா உன்னால சொல்லுது. புரியுதா? அந்த காலத்துல தான் வந்து நேருக்கு நேரம் பார்த்து காதலிக்கிறது. இப்ப எதுலதான் காதலிக்கலாம் சொல்லுங்க? எல்லாமே டூயட் பாடுறது வந்து எதுலதான் நடந்துட்டு இருக்குது. சரிதானா? அந்த காலத்துல தான் நேர்ல பார்த்து ஐ லவ் யூ சொல்றது. இப்ப எதுலதான் ஐ லவ் யூ சொல்றாங்க? நேர்ல பார்த்தாலும் இப்ப யாரும் பேசுறது இல்லை. தெரியும் உங்களுக்கு? கல்யாணத்துக்கு போங்க, எதுல பேசுறாங்க? போன்ல நல்ல இழுச்சு பேசுவாங்க. நேர்ல பாத்தீங்கன்னா பாத்துருக்கீங்களா? ஆனா போன்ல இங்க பாருங்க, இங்க இங்க வீடியோ எடுத்து பாருங்க, அங்க கல்யாணத்துக்கு பாத்தீங்களா அப்படின்னா பாத்துருக்கீங்களா? இப்ப எல்லா ரகசிய உலகம் எந்த உட்காந்துருக்கு, செல்போன் உட்காந்துருக்கு. சரிதானா? இப்ப பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு வெளியே ஓடு அப்படின்னா ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசும்போது, பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசும்போது ஒரு லெவலோட என்ன செய்யணும். அதுதான் பழகவே கூடாதுன்னு சொல்லல, அது ரொம்ப ஓவர் பரிசுத்தமாயிக்குவோம். அந்த லெவலுக்கும் போகக்கூடாது, ஒரு லெவலா என்ன செய்யணும், நடக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஒரு லெவலுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படிப்பட்ட சோதனை உனக்கு சோதனை தரக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை நீ என்ன செய்யணும், ஸ்பாட்டை விட்டு என்ன செய்யணும், ஓடணும். அப்போ செல்போன்ல உனக்கு பாலியத்துக்கு ஒரு இச்சையை தூண்டக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்னா அதை உடனே அழிக்கணும், அல்லது செல்போனை என்ன செய்யணும், உடைக்கணும். என்னத்தோட சொல்லுங்க, செல்போனை என்ன செய்யணும், பரிசுத்தம் தான் முக்கியம். எதுதான் முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். செல்போன் உனக்கு இடங்கள் உண்டாக்கினால் அது தரித்து போடு. தரித்து போனா கையை கண்ணுக்கு ஆண்டவர் கட் பண்ண சொல்லுங்க. சில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை பிடிக்கி போடணும்னே ஆண்டவர் கண்ணை பிடிக்கி போட சொல்லிட்டார் போட்டு. இது கையை காலை கட் பண்றாங்க, கட் பண்ணிடலாங்க. சரி, கண்ணை பிடினா பாவம் வராதுன்னு யார் சொன்னது சொல்லுங்க? ஒரு கண் உடலுக்கு இடர்கள் உண்டாக்கினால் கண்ணை என்ன செய்யணுமா, கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினா கையை என்ன செய்ய, கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினா காலை என்ன செய்ய, கரித்து பொழுது ஏசப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? உடனே கையை காலை கட் பண்றதுன்னு அர்த்தமா? கையை காலை கட் பண்ணாலும் உனக்கு ஒரு இச்சை இருக்குமா இருக்காதா? கண்ணை பிடிங்கி போட்டாலும் உனக்கு இச்சை இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடனே அதை தரித்து போடுன்னா தரித்து போடுன்னு அர்த்தம் வரல. நம்மளை ஏசப்போடைய பலிபீடத்தில் அர்ப்பணித்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தோடைய அக்கினியினால் அதை சுத்தரிக்கப்படணும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற இச்சைகளை என்ன செய்வார் தெரியுமா? இந்த
அது என்னது கேன்சர் வியாதி இப்போ வருது பார்த்தீங்களா. கேன்சர் வியாதி வந்தோடனே டாக்டர் என்ன செய்வாங்க, அந்த கட்டியெல்லாம் பிடிங்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்வாங்க, கீமோ அப்படின்னு சொல்லி ஒரு 7 கீமோ கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போதே நமக்குள்ள இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற கிருமியெல்லாம் சுட்டரிக்கும். அடுத்த ரேடியேஷன் ஒன்று கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா. இந்த ரேடியேஷன் தான் என்ன செய்யணும், ஒரு கிருமி இல்லாமல் என்ன செய்யணும், சுட்டரிக்கும். அப்போ தான் திரும்ப என்ன வராது சார், கேன்சர் வியாதி வராது சார் அப்படிம்பாங்க. அப்போ உன் வாழ்க்கையிலையும் சின்ன 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 கிருமிகள் அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒட்டிக்கிட்டு இருந்தா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஆவியானவற்றை வாஞ்சையோடு பரிசுத்த ஆவியானவரை என் அவைகள் இருக்கிற இச்சைகளை நீங்க என்ன செய்யுங்க, சுட்டரித்து போடுங்க. என்ன செஞ்சு போடுங்க அப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா ஆவியானவர் அந்த பலனை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீ விரும்பி கேட்கணும். எப்படி கேட்கணும்? நீ டூப்ளிகேட்டா கேட்கறியா விரும்பி கேட்கன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. நீ நடிக்கிறியா இல்ல நடிக்காம இருக்கிறியான்னு யாருக்கு தெரியும்? அதை பார்த்து ஆவியானவர் உங்களுக்கு என்ன தருவாரு? என்னாலும் சொல்ல முடியும். ஆவியானவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படி ஹோலினஸ் தருவாரு. அல்லேலூயா. எந்த காரியத்தை நம்ம ஏசப்போட கிருபையினால ஆவியானவருடைய பலத்தினால ஜெயிக்க முடியும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது சேலஞ்ச் பண்ண முடியும்.